மக்களால் அறியப்பட்ட, பொதுமக்களால் அறியப்பட்டவர். அவர்கிட்ட ஒருத்தர், ஒரு நோயாளி மாதிரி ஒருத்தர் போயிருக்காரு. போய் அவர்கிட்ட சொல்லியிருக்காரு, சார் எனக்கு என்ன நிகழ்கிறது என்றே எனக்கு தெரியல, ரொம்ப சிரமமாக இருக்கிறது, நான் ரொம்ப கஷ்டப்படுறேன், எனக்கு இதுல இருந்து மீள்வதற்கான அவருக்கு ஒரு பயங்கர டிப்ரெஷன்னா அந்த கணக்கே அளக்க முடியாத டிப்ரெஷன்ல இருக்கார் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அப்போ அப்படி சொன்னோன்னே அவர் சொல்லியிருக்காரு, வேற என்ன பிரச்சனை? வேற ஒன்றும் பிரச்சனை இல்லை, எனக்கு எளிதாக இல்லை, வாழ்வதற்கு எளிதாக இல்லை, மிக கனமாக இருக்கிறது மனசு, எதுலையும் என்னால ஒட்டி வேலை செய்ய முடியவில்லை அப்படின்னு சொல்லியிருக்காரு. அப்போ அவர் இவ்வளவுதானே, அவ்வளவுதான். அப்ப என்ன செய்ய வேண்டும்? எனக்கு ஒரு நல்ல ஆலோசனை கொடுங்கள். ஏன்னா இந்த ஊர்ல சொன்னாங்க, நீங்க தான் ஒரு பெரிய சைக்காலஜிஸ்ட் அப்படின்னாங்க. உடனே அவர் சொன்னாரு என்னன்னா, நீங்க ஒரு விஷயம் செய்யுங்க. என்ன விஷயம் செய்யணும்? உங்க வீட்டை பூட்டிக்கோங்க. உங்க வீட்டை பூட்டிட்டு கொஞ்சம் பணம் எடுத்துக்கோங்க. கொஞ்சம் பணம் எடுத்துட்டு ஒரு மாசம் நீங்க எங்கேயாவது போங்க. எங்க வேணாலும் உங்களுக்கு பிடித்த இடங்களுக்கு போங்க. போற வழியில யாருக்கெல்லாம் உங்களுடைய உதவி தேவைப்படுகிறதோ, எங்கெல்லாம் யாருக்கெல்லாம் ஒரு உதவி செய்ய வேண்டும் என்று நீங்கள் நினைக்கிறீர்களோ, அல்லது அவர்கள் கேட்கிறார்கள், ஒரு பிச்சை எடுக்கலாம், ஒரு துணி இல்லாம ஒருத்தர் இருக்கலாம், ஒரு மருத்துவ உதவிக்கு ஒருத்தர் இருக்கலாம், பல்வேறு நம்ம அங்க இருந்து இப்போ ஹாஸ்பிட்டல்ல இருந்து இதுக்குள்ள வர்றதுக்குள்ள நம்ம நிறைய மனிதர்களை, தேவைப்படும் மனிதர்களை நிறைய பேரை சந்திக்கிறோம். அப்ப நீங்க அந்த மாதிரி போங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. சரின்னு இவரு கிளம்பி போற வழியிலெல்லாம் பார்த்தா அவருக்கு அப்படி கொடுக்கிற வாங்குவதற்கான மனிதர்கள் அதிகமாக இருந்திருக்கிறார்கள், உதவி பெறும் நிலையில் உள்ளவர்களும் அதிகமாக இருந்திருக்கிறார்கள். இவர் கொண்டு வர காசுலாம் ஒரு 10 நாளையில தீர்ந்து போச்சு. அப்போ திருப்பி வந்துட்டார். அவர் வந்தோடனே இருக்க, நான் வந்துட்டேன். அப்ப சரி, நான் ஒரு மாசம் இருக்கு, இல்ல நான் கொண்டு வர காசு எல்லாம் தீர்ந்துருச்சு, அதோட நான் இப்ப ரொம்ப மகிழ்வாக இருக்கிறேன், மிக இலகுவாக இருக்கிறேன், எனக்கு நான் போன பெரிய பாரங்களை தூக்கி சுமக்கிற மாதிரி சுமந்துட்டு போனேன். அப்ப நான் அது என்ன, அதை என்ன வள்ளலார் பெருமான் சொல்லுகிறார்கள் என்றால் ஜீவ காருண்யம். அந்த ஜீவ காருண்யம் மூலமாக உங்களோட ஸ்ட்ரெஸ் கட்டாயமாக விலக வேண்டும். ரொம்ப சிம்பிளான ஒரு மனுஷன் அவ்வளவு பாரத்தோட ஒரு மருத்துவர், அது மனநல மருத்துவத்தை நிறைய பேர் போக மாட்டாங்க. இவங்களோட வீக்னஸ் தெரிஞ்சிடும். அவங்க என்ன தோண்டி 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 கேட்பாங்க. நிறைய கேள்விகள் அவர்கிட்ட இருந்து மருந்தை விட கேள்விகள் அதிகமாக இருக்கும். அப்போ அவருக்கு மிக இலகுவாக, மிக எளிதாக, நான் ஒரு வெயிட்டே இல்லாம அப்படி வந்திருக்கேன், அது ஜீவகாருண்யம். அப்ப நமக்கு நம்மளோட ஸ்ட்ரெஸ் அதிகமாக போக்குவதற்கான மிக எளிதான முறை, யாராவது உதவி தேவைப்படுவதற்கு நாம செய்வதுதான். அது ரொம்ப ஈஸி. அவங்க என்ன சொல்றாங்க, பாரதியார் கூட சொல்றாங்க, அள்ளி கொடுக்க முடிஞ்ச அள்ளி கொடுங்க, அல்லது கிள்ளி கொடுக்க முடிஞ்சா கூட கிள்ளி கொடுங்கன்னு சொல்லுவாங்க. உங்களால இவ்வளவுதான் நீங்க 1 லட்சத்துக்கு உதவி செய்ய வேண்டும், 50க்கு செய்ய வேண்டும் அப்படிங்கிற அவசியமே இல்லை. உங்களால் இது உதவி, அதாவது உடல் உதவி செய்யப்படுதால் உடல் உதவி, பண உதவி செய்யப்படுதால் பண உதவி. அப்ப அந்த ஜீவ காருண்யம், அந்த ஜீவ காருண்யத்தை சொல்லும் போது என்ன சொல்றாங்கன்னா, ஜீவ காருண்யம் தான் உங்களுக்கு மோட்ச வாயில் திறக்க